நாடு முழுவதும் 7ஆம் தேதி, அதாவது நாளைக்கு போர் ஒத்திகை அப்படின்ற மாரி. இப்போ ஒரு போர் நடக்குது அப்படின்னா, வேர்ல்டு வார் 3 ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இல்ல இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு போர் ஆரம்பிச்சிருச்சுன்னா, போர்னாலே இப்போ வந்து குறிப்பிட்ட இடங்கள்ல மட்டும் அந்த காலத்துல போர் செய்யும்போது, இப்போ ஒரு ஒரு வேஸ்ட் லேண்ட ஃபிக்ஸ் பண்ணிருவாங்க. அந்த மாரி ஒரு ஊருக்கு ஒதுக்குப்புறமான ஒரு இடத்துல ஒரு போருக்கான யானைகள், அவங்களுடைய ஆயத்தம் பண்ணக்கூடிய அந்த ஆயுதங்கள், அப்புறம் அவங்களுடைய சேனைகள் எல்லாத்தையுமே அசெம்பிள் பண்ணி போர் நடத்துவாங்க. அதாவது நீங்க பாகுபலி பார்த்திருப்பீங்க. பாகுபலியில கூட ஊருக்குள்ள நடக்காது போர். ஊருக்கு வெளிய நடக்கும் போர். ஸோ இதுதான் போர். அதாவது ஆதி காலத்துல நடந்த போர். கொஞ்சம் அறநெறிகளோட நடந்த போர். அப்பயும் நடக்கல. கொஞ்சம் அறநெறிகளோட நடந்த போர். பட் இப்ப நடக்கிற போர் அப்படிலாம் கிடையாது. ஜெயிச்சா போதும். எவன் என்னென்ன பண்றான் ஜெயிச்சா போதும்ன்னு இருக்க ஒரே ஆள். ஸோ இப்ப இந்த டைமிங்ல நடக்கக்கூடிய போர்கள்லாம் ஒரு நாட்டுக்குள்ள இன்னொரு நாடும் சண்டை போடும்போது அந்த எல்லைகளில் மட்டும் நடக்கக்கூடிய போர்கள் கிடையாது. ஊருக்குள்ள சைபர் அட்டாக்கா இருக்கட்டும், இன்டர்நெட்டு, அது என்ன சொல்றது, மின் இணைப்புகள், அணு மின் நிலையங்கள், பல இடங்கள்ல அட்டாக்ஸ் நடக்கும். மக்கள் இருக்காங்களோ இல்லையோ, சிவிலியன்ஸ் இருக்காங்களோ இல்லையோ, அப்புறம் ஹாஸ்பிட்டல்ஸ், குழந்தைகள், ஸ்கூல்ஸ், இதை எதையுமே பார்க்காம கண்டமேனிக்கா சகடமேனிக்கா பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. குற்றங்கள், அதாவது போர் குற்றங்கள்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இப்போ நார்மலைஸ் பண்ணிட்டானுங்க. பல இடங்கள்ல அது நடக்குது. கேட்டா அந்த இடத்துல அவங்க தஞ்சம் புகுந்திருந்தாங்க. அதாவது இந்த ரிபல்ஸ்லாம் அங்க ஒளிஞ்சிருந்தாங்க. இப்படின்னு, அதாவது போராட்ட கும்பல், அந்த வாதிகள் இதெல்லாம் ஒளிஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அடைக்கலம் குடுத்துருக்காங்க. இப்படிலாம் சொல்லி இந்த வேலைய பார்த்துடுறாங்க. உலக நாடுகள்லாம் கண்டுக்காம இருந்தது. ஏன்னா இத செய்யறதே இந்த உலக நாடுகள்லாம் சேர்ந்து தானே. ஸோ இதெல்லாம் நடந்து ஆகணுன்றது அவங்களுடைய ஸ்கிரிப்ட் தானே. ஸோ அந்த மாரி இப்ப நம்ம ஊர்ல 7ஆம் தேதி எல்லா இடங்களிலும் வான்வழி தாக்குதல் நடந்தா என்ன மாரி முன்னெடுப்புகள் எடுக்கணும்? போர் நடந்தா என்ன மாரி இருக்கணும்? அதாவது மக்களுக்கு ட்ரெய்னிங் குடுக்கணும். சப்போஸ் போர் வந்துருச்சு அப்படின்னா, அந்த போர்லேருந்து நம்மள எப்படி தற்காத்துக்கிறது? நம்ம எப்படி அதுலேருந்து ப்ரிகாஷனா இருக்கிறது? அப்படின்ற ஒரு வார்ம் அப் மாரி, அலார்ம் அடிச்சா எப்படி நம்ம ரியாக்ட் பண்ணணும்? அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே கத்துக் குடுக்க போறாங்களாம் நாளைக்கு. அதாவது இன்னைக்கு 6ஆம் தேதி, நாளைக்கு 7ஆம் தேதி இத பண்ண போறாங்களாம். இத பத்தி கொஞ்சம் டீட்டெயில்டா வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீரர்களே, நேரம் நெருங்கி விட்டது. இன்னும் சில வினாடிகள் தான். வில்லிலிருந்து புறப்படும் அம்பு போல் இருக்க வேண்டும். வெற்றிவேல்! வெற்றிவேல்! இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞான தங்கமே. இணையதள போராளிகள் வந்து ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டே இருக்காரு, போர் வரப்போகுது, போர் வரப்போகுது. இந்த புலி வரப்போகுது காமெடி மாதிரி இது கிடையாது. சீரியஸ்லி அவங்களோட ஸ்கிரிப்ட் என்ன அப்படின்றது அவருக்கு நல்லாவே தெரிஞ்சனால தான் முன்னெச்சரிக்கை கொடுக்குறாரு. இது 2031, 32க்குள்ள போர் கண்டிப்பா ஸ்டார்ட் ஆயிரும் அப்படின்றது தான். மாசங்கள் வேணா முன்ன பின்ன இருக்கலாமே தவிர, ஆனா 2030லேருந்து 32க்குள்ள போர்கள் நிச்சயம் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு வார்மப்பா என்ன ஆகும் அப்படின்னா, 2029 எலெக்ஷன் நடக்கும்போது மிகப்பெரிய லாக்டவுன் நடக்கும். அந்த லாக்டவுன் அப்போ பொருளாதாரம் வீழ்ச்சி அடையும். ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, பொருளாதாரம் வீழ்ச்சி அடைஞ்சிக்கிட்டே தான் வருது. இதோட பூம் ஆகும்ல, இந்த பூம் ஆகிறது வந்து பிளாஸ்ட் ஆகிறது வந்து 2029 இருக்கும். இந்த 2029 பயங்கரமான பொருளாதார வீழ்ச்சி நடந்துச்சு அப்படின்னா, அதாவது அமெரிக்கா கிராஷ் ஆகும், கொலாப்ஸ் ஆகும். இந்த வேர்ல்டு வாரில் அமெரிக்கா ஜெயிக்க போகிறதே கிடையாது. அமெரிக்கா வீழ்ச்சி அடைய போகுது. ஸோ அவங்க கூடாரம் கழிச்சுக்கிட்டு சவுத் இந்தியா வர போகிறாங்க. இதான் ஸ்கிரிப்ட். அதான் நடக்க போகுது. அதனால தான் இந்தியா வளர்ச்சி மிகுந்த நாடுகள் மாதிரி காட்டுறாங்க. இந்தியா மேலே எல்லாருமே கன்சர்ன் காட்டுறாங்க. அதாவது எல்லாருமே கரிசனம் காட்டுறாங்க. இந்தியாவுக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கும் உலக நாடுகள் மத்தியில். சைனாக்காக இருக்கட்டும், ரஷ்யாக்காக இருக்கட்டும், இஸ்ரேலாக இருக்கட்டும், அமெரிக்காவாக இருக்கட்டும், எல்லா பக்கமும் ஒரு அமெரிக்காவுக்கு அதை எந்த இடத்துல இருந்து பார்த்தாலும் இந்தியா வந்து ஒரு சாஃப்ட் கார்னர் காட்டுவாங்க. காரணம் என்ன? இந்தியன் ஓஷனை மையப்படுத்தி தான் வேர்ல்டு வார் 3 நடக்க போகுது. ஸோ சவுத் இந்தியா தான் அடுத்த அமெரிக்கா, அதாவது வல்லரசு நாடு. இது சொல்றதுக்கு கேட்கறதுக்கு உங்களுக்கு வித்தியாசமா இருக்கும். பட் அதான் நடக்க போகுது. யூனியன் ஆஃப் சவுத் இந்தியா அப்படின்ற ஒரு விஷயத்தை அரங்கேற்ற போறாங்கன்னு நம்ம முன்னாடியே சொல்லிட்டு இருக்கோம். அதுக்கு இப்போ என்னன்னா, சவுத் இந்தியாவுக்கு தனியாக வந்துட்டு அதுக்கு ஒரு பிரதிநிதி வேணும்ல. அதுக்குமே நம்ம ஊர்ல இருந்து ஒருத்தனை கொண்டு வர மாட்டாங்க. அப்படி கொண்டு வந்தா நீ இன்னும் பெரிய ஆளா இருக்க, நான் பெரிய சண்டை விட்டு சாவாங்க. இதுக்கு 2 பேருக்குமே சம்மந்தமே இல்லாத ஒருத்தனை கொண்டு வந்து நிப்பாட்டுவாங்க. ஸோ அதே மாதிரி ஸ்டேட்ல இருக்க சிஎம்ஸ்லாம் வந்து அதுக்கு மெயின் ஆளாக இருக்க மாட்டாங்க. அப்போ மெயின் ஆளாக ஒருத்தர் இருக்கணும்ல, ஒரு தலைமை இருக்கணும்ல, அதாவது பிரைம் மினிஸ்டர்னு இருக்கணும்ல. சவுத் இந்தியா பிரிஞ்சிச்சுன்னா அதுக்குன்னு ஒரு பிரைம் மினிஸ்டர் இருக்கணும்ல. அதுக்கு ராகுல் காந்தியை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. நார்த் இந்தியா மோடிஜியாக இருக்கட்டும், இல்லை இன்னொருத்தர் இருப்பாப்ல, ஒரு சாமியார் இருப்பாரு, அவர். இவங்க 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தவங்க, யோகி ஆதித்யநாத் அவர் வருவார். அவங்க அகண்ட பாரதத்தை உருவாக்கி கொண்டு போயிடுவாங்க. பாகிஸ்தானை பாதியை பிடிச்சிருவாங்க. அகண்ட பாரதம் விரிஞ்சு போயிடும். அதான் ஸ்கிரிப்ட். இப்போ சவுத் இந்தியா பிடிச்சிட்டாங்க அப்படின்னா, சவுத் இந்தியாவுக்கு வந்து ராகுல் காந்தி பிரைம் மினிஸ்டராக வச்சு ஆட்சி நடக்க போகுது. ஸோ இதெல்லாம் கண் துடைப்பு நாடகங்கள் தான். யூனியன் ஆஃப் சவுத் இந்தியா பிரிக்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 2 ஸ்டேட்டுக்கும், அதாவது 2 நாடுகளுக்கும் தலைமை வேணும்ல. அதாவது வட இந்தியா, தென்னிந்தியாவுக்கும். ஸோ இவங்க 2 பேரும் மீட் பண்ணிக்கிறது தான் ராகுல் காந்தி மோடி அவர்களும் சந்திக்க போகிறாங்க. பகல்காம் அட்டாக்கை பற்றி, இந்த மாதிரி ஒரு முடிவுகளை பற்றி எடுக்கிறதுக்காக.
அனைத்து கட்சிகளும் ஒருங்கிணைக்கணும். அனைத்து மாநில கட்சிகளும் ஒருங்கிணைந்து இந்த விஷயங்கள்ல தயாரா இருக்கணும். அதாவது நாடு முழுவதும் இந்த பகல்காம் அட்டாக்னால ஒன்றிணைக்கப்படுகிறது. புரியுதா உங்களுக்கு நடக்கிறது என்னன்னு? இருளில் மூழ்கிய ஸ்பெயின், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியின் தாய் வீட்டில் நடந்த குழப்பம். இருளில் மூழ்கிய ஸ்பெயின் பக்கத்துல தான் பிரான்ஸ் இருக்கு. பிரான்ஸ்க்கு பக்கத்துல தான் மேல நெதர்லாந்து இருக்கு. ஸோ நம்ம ஹார்ட் டிரைவ் ரெக்கவர் பண்றதுக்கும் நெதர்லாந்து தான் தூக்கிட்டு போயிருக்காங்க. ஸோ ஓகே, கீழே என்னன்னா போர்ச்சுகல் இருக்குல்ல, இங்க இருந்தா இந்தியாவுக்கு முதல்ல அந்நியர்கள் வந்து படையெடுத்து, அதாவது ஆளுமை செய்ய வந்தது போர்ச்சுகல் தான் வந்து உள்ள வந்தானுங்க. ஸோ கேரளா பார்டர் வழியா உள்ள வந்தானுங்க. இதான் மேட்ரு. இப்போ எதுக்கு நாங்கள் சொல்றோம் அப்படின்னா, ஸ்பெயின்ல இப்போ வந்து ஸ்பெயின் கொடி வச்சுட்டு தான் இங்கே வந்து சுத்திட்டு இருக்காரு கலகம்னு. சரி ஓகே, இப்போ அந்த ஸ்பெயின் நாட்டில் வந்து ஒரு பெரிய ஒரு பிளாக் அவுட் மாதிரி நடந்திருக்கு. கரண்ட் வந்து மின் இணைப்பெல்லாம் கட் ஆயிருக்கு. இதே போல் என்னன்னா, இவங்களுடைய 2014 நினைக்கிறேன், அந்த டைம்லையும் நம்ம இந்தியாவிலே நடந்திருந்திருக்கு. ஒரு 6 மணி நேரத்துக்கிட்ட கரண்ட் இல்லாமல் இருந்திருக்கு சென்னையில். பட் அதுக்கு முன்னாடி நார்த் இந்தியாவில் கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாளாக கரண்ட் இல்லாமல் அவதிப்பட்டிருக்காங்க. அது எந்த டேட்டுன்னு சரியாக தெரியல, தெரிஞ்ச கமெண்ட் சொல்லுங்க. இப்போ திருச்சியில் நேத்தம் திருச்சியில் நம்மளுக்கு தெரிஞ்ச நபர் ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரத்துக்கு மேலே நைட்டில் கரண்ட் இல்லை, ஃபுல்லாக பவர் கட் ஆயிருக்கு. ஸோ இந்த பவர் கட்டை பற்றி நாங்கள் பேசிகிட்டு இருக்கும் போதே ஏகப்பட்ட பவர் கட்டை பற்றி நியூஸ்கள் வருது. ஸோ மின் இணைப்புகள்லாம் கட்டுப்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னா, ஒரு இடங்களில் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணணும் அப்படின்னா இன்டர்நெட்டுக்கு வேணும், இன்டர்நெட்டுக்கு கரண்ட் வேணும். கரண்ட் ஒரு 6 மணி நேரத்துக்கு மேலே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அந்த கம்யூனிகேஷன் கட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம், ரொம்ப அதிகம். ஸோ அதை நம்ம சொல்லிக்கிறதுக்காக இந்த ஒரு சீக்வன்ஸ் எடுத்திருக்கோம். இதுக்குள்ளே மரியாதை நிறையா இருக்குது, தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் அந்த அமாவாசை பௌர்ணமி இவர் மீட்டிங் வந்து போகிறாரு மகாபலிபுரத்தில். நம்மளுடைய மாம்பழம் சின்னம் வச்சிருப்பார்ல, பாமக நிருபர் வந்து அன்புமணி ராமதாஸ் ஒரு மாபெரும் கூட்டம் நடத்த போகிறாரு, ஆர்ப்பாட்டமாக மாநாடாக நடத்த போகிறாரு மகாபலிபுரத்தில். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், மகாபலிபுரத்தை பற்றி நம்மளுடைய இணையதள பரவலில் போஸ்ட் போட்டிருக்காரு. ஸோ இது மாபெரும் பலிகள் நடக்கக்கூடிய இடமா இருக்க போகிறது மகாபலிபுரம் தான். அதனால் நான் மைண்டில் வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்லியிருக்கேன். பௌர்ணமி அன்னைக்கு திருப்பி கம்மிங் டு பாயிண்ட், மதன் கௌரி இந்த பகல்காம் அட்டாக் ஆரம்பிச்சதுலேருந்து பார்த்தீங்கன்னா வேறு எந்த வேலையும் இல்லாமல் அம்புட்டையும் தூக்கி போட்டு வெறும் பகல்காம் அட்டாக்கை பற்றி மட்டும்தான் ஒரு 7-8 வீடியோ போட்டிருக்காப்புல. எனக்கு தெரிஞ்ச 7-8 வீடியோக்கு மேலே இருக்கும். இப்போ லாஸ்ட்டாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தாரு, அதுவும் இது சம்மந்தப்பட்ட வீடியோஸ் தான். May 17 நாளைக்கு வரக்கூடிய வீடியோஸ் பற்றி இன்றைக்கும் போட்டிருக்காரு. ஸோ இந்த பகல்காம் அட்டாக்கை பற்றி ஏன் இவ்வளோ மும்முரம் காட்ட வேண்டும்? எத்தனையோ யூடியூப் சேனல்ஸ் இருக்குது, அவங்க வேலையை ஒரு கண்டென்ட்டாக எடுத்து 2 வீடியோ போட்டு போயிடுவாங்க. நம்மளே ஒரு வீடியோ தான் போட்டிருந்தோம். இவரே இந்த மெனக்கட்டு இந்த வீடியோ பண்ணணும். ஸோ இந்த விஷயம் மக்கள் மத்தியிலே சேரணும். பகல்காம் அட்டாக் வந்து மக்கள் மத்தியில் சேரணும், இதான் மெயின் மேட்ரு. இவரோட மற்ற வீடியோஸ்க்கு போன வியூஸை விட இந்த பகல்காம் அட்டாக் போட்ட வீடியோஸ் மில்லியன்ஸில் போயிருக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம். பழைய வீடியோஸ் நிறைய முக்கியமான வீடியோஸ்லாம் போட்டிருக்காரு, அதுக்கெல்லாம் வியூஸ் இல்லை, வியூஸ் கொஞ்சம் டவுனாக தான் இருந்துச்சு. இப்போ இந்த பகல்காம் அட்டாக்கோட வியூஸ் மட்டும் அதிகமாக இருக்குது. எதுவும் அஜெண்டாக்குள்ளே போயிட்டீங்களா? ஸோ அவங்க சொல்லக்கூடிய கட்டளைகளை எடுத்து வீடியோ பண்ணுறீங்களா என்னன்னு தெரில. இல்லை இது வியூஸ் அதிகமாக போகுதுன்றக்காக அவர் பண்ணுறதுலாம் கிடையாது. இதெல்லாம் அவ்வளோவா ஆர்வமாக மதன் கௌரியோட ஃபேன்ஸு இதை அதிகமாக ஆர்வம் பார்க்க மாட்டாங்க. அவங்க வந்து என்ன பார்ப்பாங்க, மிஸ்டீரியஸ் தான் பார்ப்பானுங்க. இந்த மாதிரி பாலிடிக்ஸ்லாம் பார்க்குறது ரொம்ப கஷ்டம், கம்மி தான். பட் மிஸ்டீரியஸுக்கு தான் வியூஸ் அதிகமாக போகும். மிஸ்டீரியஸை பேசி தான் மதன் கௌரியை வளர்ந்தாப்புல, அதாவது ஆரம்பத்தில் இலுமினாட்டி பற்றி பேசி தான் வளர்ந்தாப்புல. ஸோ இது அவங்களுடைய ஆரம்ப கட்ட பேஸ் லைன் ஃபேன்ஸ் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ இப்போ May 17 May 7. ஸோ இந்த May 7ன்ற ஒரு டைமில் நாளைக்கு வந்து இந்த மிகப்பெரிய ஒரு நாடு தழுவிய ஒரு ஒருங்கிணைப்பு நடக்க போகுது. போர் சூழலுக்கான ஒத்திகை பார்க்க போகிறாங்க. இப்போ இதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நாங்கள் சொல்லும் போதெல்லாம் நீங்கள் என்ன சொன்னீங்க, அதெல்லாம் போரெலாம் வராது ப்ரோன்னு சொன்னீங்க. மற்ற இடங்களில் செய்யாமல் ஏன் ஒட்டுமொத்த நாடுகள்லையும் நம்ம இப்போ அப்படியே இந்தியா பாகிஸ்தான் போர் வந்துச்சுன்னா அந்த காஷ்மீரில் தான் நடக்கும். இப்போ இன்னொரு தகவல் வேறு கொடுத்தாங்க. பகல்காம் அட்டாக்ல சம்மந்தப்பட்ட ஒரு நபர் வந்து சென்னையிலேருந்து இலங்கைக்கு போயிருக்காருன்னு சொல்கிறாங்க. காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி, ஸ்ரீலங்கா. இப்போ என்ன சொல்ல வரானுங்க, தமிழ்நாட்டிலேருந்து ஒளிஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. நியூஸில் இருக்குது, தேடி பாருங்க. இப்போ தமிழ்நாட்டிலேருந்து ஸ்ரீலங்கா போகிறாங்கன்னா இப்போ என்ன சொல்ல வராங்க, ஸ்ரீலங்காலேருந்து இங்கே வரவங்க ஃபுல்லாக இந்த மாதிரி ஆட்கள் தான் அப்படின்னு ஒரு முத்திரவுத்தை ட்ரை பண்ணுறாங்களா. டூரிஸ்ட்டுன்னு ஒரு படம் சமீப காலமாக ரிலீஸ் ஆச்சு. அங்கேருந்து ஸ்ரீலங்காலேருந்து தான் இந்தியாவுக்குள்ளே, அதாவது தமிழ்நாட்டுக்குள்ளே சென்னைக்குள்ளே வராங்க. இது எல்லாமே ஒரு கோஇன்சிடன்ஸ் தானே. நமக்கு என்ன, நம்ம கான்ஸ்பிரசி பேசுகிறவங்க நமக்கு எப்படி தெரியும்? உங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கும். நீங்களாம் அறிவுலாம் மண்டையிலேருந்து ஒழுகிட்டு இருக்கல உங்களுக்கு. ஸோ உங்கள் ஒழுகிட்டு இருக்க மூளையை வச்சு கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள். டூரிஸ்ட் ஃபேமிலின்னு ஒன்று ரிலீஸ் ஆகுது. டூரிஸ்ட் போனவங்களுக்கு காஷ்மீரில் அட்டாக் நடக்குது. அந்த அட்டாக் நடந்ததுக்கு சம்மந்தமாக சென்னையை கனெக்ட் பண்ணுறாங்க. சென்னையிலேருந்து ஸ்ரீலங்கா கனெக்ட் பண்ணுறாங்க. ஸ்ரீலங்காலேருந்து இங்கே தமிழ்நாட்டுக்கு டூரிஸ்ட் ஃபேமிலின்னு ஒரு படம் ரிலீஸ் பண்ணி அந்த படத்தை ஹிட் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாமே எப்படி எனக்கு புரியல, சீரியஸ்லி புரியல.
வேலிச்சுக்கா பாலச்சுக்கா இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை அல்ல போட்டு இந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணி போங்க. உங்க சேனல் மெம்பர்ஸ் ஆட் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா ஜாயின் பட்டனை கொடுங்க. சூப்பர் தேங்க்ஸ், சூப்பர் சேட்லாம் பண்ணா இன்ட்ரெஸ்ட் தட்டி விடுங்க. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். ஃபைனலாக ஒரு ஸ்ட்ராங்காக ஒன்று சொல்லிக்கிறேன். வேர்ல்டு வார் கண்டிப்பாக வரும். இந்த மனநிலையில் இருக்க மனிதர்களால கண்டிப்பாக வேர்ல்டு வார் வரும். அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. எல்லாத்துக்கும் ப்ரிப்பேராக இருந்துக்கோங்க, கவனமாக இருந்துக்கோங்க. ஒரு சில குறிப்பிட்ட காலம் நெருங்கும் போது நம்ம கையில் கோல்டு கையிருப்பு இருக்கணும். அந்த டைமிங்கில் பொருளாதாரம் வீழ்ச்சி 2029 பொருளாதாரம் வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு அப்படின்னா பணத்துக்கான மவுஸ் போயிடும். ஸோ உங்களை காப்பாற்ற போகிறது கோல்டு தான். கோல்டு காயின் வாங்கி வச்சுக்கோங்க. 999 மார்க் இருக்குல்ல, அது வாங்கி வச்சுக்கோங்க. சேஃப் அண்ட் செக்யூர் காயின்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. வேஸ்டெல்லாம் போயிட போகிறது இல்லை. ஸோ வாங்கி வச்சுக்கோங்க. அவங்க அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமே இது வெறும் ஹைஸ்ட் இல்ல, இது நம்மளோட போராட்டம். நமக்கு எதிரான போர். ஆயுதங்களை தயார் பண்ண. Professor, it was an honor to serve under you, sir. ஒத்த சுட்டு தள்ளுங்கடா எல்லாரையும். டென்வர்